கிளாஸ் தான் இன்னைக்கு 6:40 PM to 7:40 14/7/20. ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா பாருங்க, லேர்னிங் சார்ட் ஒன்று சொல்றேன். இதில் என்னென்ன இன்னைக்கு என்னென்ன ஓவராலாக பார்க்கலான்றது சொல்றேன் சரிங்களா. ஃபர்ஸ்ட் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் மெஷர்மெண்ட் சரிங்களா. ஃபர்ஸ்ட் இல்லை நம்பர் 1 என்ன பார்க்க போறோம்னா மெஷர்மெண்ட்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். அடுத்தது ஸ்டாட்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்கலாம். ஸ்டாட்டிக் கேரக்டரிஸ்டிக்ல என்னென்ன இருக்குன்னா அக்யூரேசி, ப்ரிசிஷன், சென்சிட்டிவிட்டி, ரெசல்யூஷன், லீனியரிட்டி, டெட் ஜோன், டெட் டைம் அண்ட் ரேஞ்ச் அண்ட் ஸ்பேன். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் ஸ்டாட்டிக் கேரக்டரிஸ்டிக்ல பார்ப்போம். அப்புறம் எரர்ஸ் சரிங்களா. எரர்ஸ் ஸ்டாட்டிக் எரர், ரிலேட்டிவ் ஸ்டாட்டிக் எரர், ஸ்டாட்டிக் கரெக்ஷன், ஸ்டாட்டிக் சென்சிட்டிவிட்டி, நான் லீனியரிட்டி சரிங்களா. இது வந்து எரர்ஸ்ன்ற விஷயத்தை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக எல்லாம் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ 1 hour செஷன் தான் இன்னைக்கு வச்சிருக்கேன். ஸோ என்ன பண்ணலாம்னா மேக்ஸிமம் என்ன கவர் பண்ண முடியுதோ அதை இன்னைக்கு முடிச்சிடலாம் சரிங்களா. அடுத்தது என்ன இருக்கு, காம்பினேஷன் ஆஃப் குவான்டிட்டிஸ் வித் லிமிட்டிங் எரர்ஸ். நம்பர் 1 sum or difference of 2 or more than 2 quantities. அப்புறம் ப்ராடக்ட் ஆர் கோஷியன்ட் ஆஃப் 2 or more than 2 quantities. காம்போசிட் ஃபேக்டர்ஸ் வந்து அரித்மெட்டிக் மீன், டீவியேஷன் வந்து 2 இருக்கும், ஆவரேஜ், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், அப்புறம் இது வேரியன்ஸ் சரிங்களா. நெக்ஸ்ட் நம்பர் 4 வந்து நார்மல் காஷியன் கர்வ் ஆஃப் எரர்ஸ். அதில் வந்து இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் ரீடிங்ஸ். அது பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன பார்க்கலாம்னா ப்ரிசிஷன் இண்டெக்ஸ், ப்ராபபிள் எரர், ஆவரேஜ் டிவியேஷன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், அந்த மாதிரி விஷயம்லாம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஃபைனைட் நம்பர் ஆஃப் ரீடிங் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ப்ராபபிள் எரர், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் மீன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் காம்பினேஷன் ஆஃப் காம்பனன்ட்ஸ், probable error of combination of components, uncertainty of combination of components. Next order of friends, 0 order, first order, second order. இந்த விஷயம் தான் பார்க்க போறோம் இதுல. ஸோ இதுல என்னன்னா நீங்க ஃபர்ஸ்ட் நான் ஒரு பேசிக்கா தான் இன்னைக்கு பேசிக் கிளாஸ் மாதிரி தான் போகும். ஸோ பாத்துக்கங்க. ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட்ஸ் பார்க்கலாம். மெஷர்மெண்ட்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்க வந்து அந்த பிசிக்கல் பேராமீட்டர்ஸ் இருக்குல்ல, ஸோ நீங்க பிசிக்கல் பேராமீட்டர்ஸ் இருக்கும், அதை வந்து என்ன பண்ணுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மெஷர்மெண்ட்ஸ் ஒன்றும் கிடையாது, சம் பேராமீட்டர் இருக்கும், அதாவது ஒன்றும் கிடையாது, பிசிக்கல் பேராமீட்டர் இருக்கும். பிசிக்கல் பேராமீட்டர் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு நம்பரா சொல்லணும். ஸோ நம்பரா சொன்னாதான் வந்து உங்களுக்கு தெரியும் ஏதோ ஒரு பேராமீட்டர் இருக்கு, பேராமீட்டர் வந்து நீங்க நம்பரா எக்ஸ்பிரஸ் பண்ணாதான் அது என்ன, அதோட ரேஞ்ச் என்னது சொல்ல முடியும். ஸோ மெஷர்மெண்ட் அதுதான். ஸோ மெஷர்மெண்ட் த ப்ராசஸ் பை விச் ஒன் கேன் கன்வெர்ட் பிசிக்கல் பேராமீட்டர்ஸ் டு மீனிங்ஃபுல் நம்பர்ஸ் சரிங்களா. செகண்ட் வந்து the measuring process is one in which the property of an object or system under consideration is compared to an accepted standard. இப்போ ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும் சரிங்களா. அந்த ஸ்டாண்டர்டோட கம்பேரிசன் பண்ணுவாங்க சரிங்களா. அதுதான் இந்த விஷயம். ரெண்டாவது பாயிண்ட் வந்து அதுதான். நெக்ஸ்ட் மெஷர்மெண்ட் சிஸ்டம் பெர்ஃபார்மன்ஸ். அது வந்து ரெண்டு தான் கிளாஸிஃபை பண்றாங்க. ஒன்று ஸ்டாட்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸ், இன்னொன்று வந்து டைனமிக் கேரக்டரிஸ்டிக்ஸ். இப்போ நீங்க ஸ்டாட்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா some applications involve the measurement of quantities that are either constant or slowly vary with time. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஏதோ ஒரு மெஷர், இப்போ நீங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு வச்சுங்க, ரெசிஸ்டர் இருக்கு, நீங்க அதை மெஷர் பண்ணீங்க, அதோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ நீங்க மெஷர் பண்றீங்கன்னு வச்சுங்க. இப்போ இனிஷியலா வந்து ஒரு 5 ohm காமிக்குது அந்த ரெசிஸ்டன்ஸ், கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி நீங்க அதை மெஷர் பண்ணும்போது வேற ஏதாவது 5 ஏதாவது 6 காமிக்குன்னு வச்சுங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் அந்த வேரியேஷன் ஆகுது இல்லை. ஸோ சம் அப்ளிகேஷன்ஸ் இன்வால்வ் the measurement of quantities that are either constant, maybe கான்ஸ்டன்டாவும் இருக்கலாம், இல்ல கொஞ்சம் மாறலாம், கொஞ்சம் ஸ்லைட் சேஞ்சஸ் அந்த மாதிரி வரலாம். ஸோ அது மாதிரி விஷயம்லாம் வந்து ஸ்டாட்டிக் கேரக்டரிஸ்டிக்ல இன்க்ளூட் பண்றாங்க. அதுக்கு ஒரு சில பெர்ஃபார்மன்ஸ் கிரைட்டீரியாலாம் இருக்கு சரிங்களா, அதெல்லாம் பார்க்கலாம் பின்னாடி. ஃபர்ஸ்ட் அண்டர் தி சர்க்கம்ஸ்டன்சஸ் it is possible to determine the set of criteria that gives a meaningful description of quality of measurements without interfering the dynamic descriptions. Dynamic na வந்து என்னன்னா differential equation யூஸ் பண்ற மாதிரி வரும், static வந்து அந்த மாதிரி நார்மலா ஒரு algebraic equations மாதிரி இருக்கும் சரிங்களா. So these characteristics are called static characteristics. Normally static characteristics of a measurement system are in general those that of may be considered when the system instrument is used condition doesn't vary with time. Actually ஒரே ஒரு விஷயம் தான் ஞாபகம் வச்சுக்கணும், என்னன்னா அது வந்து மாறாதுன்னு சொல்றேன். அதாவது கொஞ்சம் அதாவது கான்ஸ்டன்டா இருக்கலாம், இல்ல கொஞ்சம் வேரியேஷன் இருக்கலாம், அதுதான் ஸ்டாட்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸ். அது மட்டும் சிம்பிளா ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் டைனமிக் பொறுத்த வரைக்கும் என்னன்னா அந்த வேரியேஷன்ஸ் வந்து அதிகமா இருக்கலாம். ரேபிட்லி வேரிங் குவான்டிட்டிஸ், அந்த பாத்தீங்கன்னா ரேபிட்லி வேரிங் குவான்டிட்டிஸ் வந்து சொல்லியிருக்கேன். அதுல மாதிரி என்ன சொல்லிருக்கேன்னா டைனமிக் ரிலேஷன்ஸ் எக்ஸிஸ்ட் பிட்வீன் த அவுட்புட் அண்ட் இன்புட். அது எப்படி சொல்லலாம்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வச்சு சொல்ல முடியும் சரிங்களா. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் கிரைட்டீரியா இஸ் பேஸ்ட் அப்பான் டைனமிக் ரிலேஷன்ஸ் கன்ஸ்டிட்யூட் டைனமிக் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ அதுதான் விஷயம். நெக்ஸ்ட் இந்த என்னென்ன ஸ்டாட்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் அக்யூரேசி, நம்பர் 2 ப்ரிசிஷன், நம்பர் 3 சென்சிட்டிவிட்டி, 4 ரெசல்யூஷன், நம்பர் 5 லீனியரிட்டி, நம்பர் 6 டெட் ஜோன்,
number 7 dead time, number 8 range and span. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அக்யூரேசினா என்னன்னு பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட செட் பாயிண்ட் இருக்கு. ஒரு செட் பாயிண்ட் வந்து என்னவா இருக்குன்னா ஒரு 5 வோல்ட் இருக்குன்னு வச்சுங்க. அதாவது செட் பாயிண்ட் வந்து 5 வோல்ட் இருக்கு. ஆக்சுவலாக அந்த நம்ம கண்ட்ரோல் சிஸ்டம்ல பார்த்துருக்கோம். என்ன ஆகும், இந்த ஆக்சுவலாக அந்த அண்டர் டேம்ப் சிஸ்டம் வந்து என்ன பண்ணும், அந்த செட் பாயிண்ட் ட்ராக் பண்ணிட்டே போகும். ஸோ ஃபைனலாக வந்து சம் ஃபைனைட், அதாவது இன்ஃபைனைட் டைம்ல சம் எரர் இருக்கும். அது எரர் இருக்கும்னு சொல்லிட்டு அது வந்து ஸ்டெடி ஸ்டேட் எரர் நாங்கள் சொல்லியிருப்போம். ஆனால் இப்போ அக்யூரேசிக்கும் எரருக்கும் என்ன சம்மந்தம் பார்த்தீங்கன்னா, இப்போ 5ன்ற வேல்யூக்கு வந்து நியரராக உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் உங்க வோல்ட் மீட்டர் வந்து 4.7 வோல்ட் ரீட் பண்ணிருச்சுங்க. ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு வந்து 5 வோல்ட் ரீட் பண்ணும். அதாவது 5 வோல்ட் ரீட் பண்ற இடத்துல உங்களுடைய வோல்ட் மீட்டர் வந்து 4.7 வோல்ட் ரீட் பண்ணுதுன்னா, அப்போ கொஞ்சம் அதாவது எரர் வந்து கொஞ்சமா இருக்கும். அதாவது 5 - 4.7னா 0.3 வோல்ட்ன்றது எரரா இருக்கும். ஸோ அதாவது கொஞ்சம் நியரா தான் இருக்கு. இன்கேஸ் 4.7 வோல்ட் மெஷர் பண்றது பதிலாக 4.9 வோல்ட் மெஷர் பண்ணியிருந்தா இதுவும் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா இது வந்து மோர் அக்யூரேட் சொல்லலாம். 5 வோல்ட்டுக்கு ரொம்ப நியரா இருக்கு, சரிங்களா? ஸோ 4.9 வோல்ட் வந்து மோர் அக்யூரேட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ சிம்பிளா என்ன சொல்றேன்னா, இட் இஸ் த க்ளோஸ்னஸ், அக்யூரேசினா ஒன்றும் கிடையாது. இட் இஸ் த க்ளோஸ்னஸ் with which a given value may be reading approaches a true value of the quantity being measured. அது நியரர் வேல்யூவா இருக்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. க்ளோஸ்னஸ் ரொம்ப வந்து க்ளோஸரா இருக்கு அப்படின்ற மாதிரி பாருங்க, சரிங்களா? அதுதான் வந்து அக்யூரேசி. நெக்ஸ்ட் ப்ரிசிஷன். ப்ரிசிஷன்ன்றது ஒரு என்ன சொல்றேன்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட சரி ஒரு டார்கெட் வச்சுக்கிறேன். இதுதான் உங்க டார்கெட், சரிங்களா? இந்த டார்கெட் ஆக்சுவலா இந்த டார்கெட் தான் அக்யூரேட்டா வந்து நீங்க ஷூட் பண்ணணும்னு வச்சுங்க. ஆனா நீங்க ஒரு கன்னை வச்சு ஷூட் பண்ணீங்க இந்த டார்கெட்டை, ஆனா இந்த இடம் தான் ஷூட் பண்ணணும். நீங்க இன்கேஸ் இங்க மாறி மாறி எங்கெங்கயோ ஷூட் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுங்க. இப்போ ஒரு சில இடத்துல வந்து என்ன ஆகும்னா குரூப் ஆஃப் கிளஸ்டர்ஸ் இருக்கலாம், சரிங்களா? இப்போ ஆக்சுவலா வந்து குரூப் ஆஃப் கிளஸ்டர்ஸ் வந்து இந்த இடத்துல பக்கத்துல நியரா இருக்கு. பட் ஆனா அது வந்து என்னது ட்ரூ வேல்யூ, அது வந்து ஆக்சுவலா வந்து என்னன்னா எக்ஸாக்டா வந்து அக்யூரேட் வேல்யூ கிடையாது. அது வந்து ப்ரிசைஸ் வேல்யூ. அதாவது நீங்க ஒரு ரீடிங் மெஷர் பண்றீங்க, அதே பக்கத்துல அப்படியே பக்கத்து, அது 4.5 வோல்ட் இருக்குன்னு வச்சுங்க. அது மெஷர் பண்றது பதிலா ஒரு 4.91 4.910911 4.912 ரொம்ப ப்ரிசைஸா அது பக்கத்துல இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருந்தா அது வந்து ப்ரிசிஷன் சொல்லுவாங்க. ஆனா அது வந்து அக்யூரேட் கிடையாது, சரிங்களா? சிம்பிளா என்ன சொல்லணும்னா இட் இஸ் த மெஷர் ஆஃப் ரீப்ரொடியூசபிலிட்டி ஆஃப் த மெஷர்மெண்ட்ஸ், சரிங்களா? ரீப்ரொடியூசபிலிட்டி. ஸோ அந்த கிளஸ்டர்ஸ் வந்து ரொம்ப பக்கத்துல இருந்ததுன்னா மோர் ப்ரிசைஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லலாம். கிளஸ்டர்ஸ் அந்த குரூப் ஆஃப் கிளஸ்டர்ஸ் வந்து பக்கத்துல இருந்ததுன்னா மோர் ப்ரிசைஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். இன்கேஸ் உங்க வேல்யூ வந்து 5 வோல்ட் மெஷர் பண்ற இடத்துல 4.9 வோல்ட் மெஷர் பண்ணுது, இன்னொரு தடவை வந்து மெஷர் 4.8 மெஷர் பண்ணுது, இன்னொரு தடவை 4.7 மெஷர் பண்ணுது. ஸோ அப்ப என்னங்கன்னா கிளஸ்டர்ஸ் வந்து தூரமா இருக்கும். எல்லா கிளஸ்டர்ஸும் வந்து நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூரமா இருக்கும். ஸோ அப்ப தூரமா இருக்கும்போது ஆக்சுவலா அது வந்து ரொம்ப ப்ரிசைஸ் கிடையாது, சரிங்களா? ஸோ ஆனா ப்ரிசைஸ் வந்து அக்யூரேட் வேல்யூ கிடையாது. அதையும் சொல்றேன், ப்ரிசைஸ்ன்றது அக்யூரேட் வேல்யூ கிடையாது. பட் அது என்னன்னா பக்கத்துல வர வேல்யூ வந்து ப்ரிசைஸ் வேல்யூன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் அடுத்த பாயிண்ட் என்னன்னா இட் இஸ் த மெஷர் ஆஃப் டிகிரி ஆஃப் அக்ரிமெண்ட் வித்தின் ஏ குரூப் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ். நோட், இதுல என்ன நோட் சொல்றேன்னா ப்ரிசிஷன் doesn't guarantee not guarantee the accuracy, கரெக்ட்டுங்களா? ப்ரிசிஷன் நாட் guarantee the accuracy. இந்த வார்த்தை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து क्वेश्चनல கேட்பாங்க, எக்ஸாம்ல கேட்பாங்க. Precision is not guaranteed accuracy. Next, அடுத்து வந்து an instrument with more significant figures has more precision. அதாவது இப்போ significant figures இப்போ 4.1112 இப்போ 4.1113. ஆக்சுவலா இது ஒரு 4 டிஜிட் சொல்லியிருக்கேன்ல. ஸோ இதுல பாத்தீங்கன்னா எல்லாம் 0 பாயிண்ட், அந்த ரேஞ்ச் பாத்தீங்கன்னா எவ்வளோ 0.0001. அதாவது அந்த டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப, அதாவது இப்போ என்ன சொல்லணும்னா சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் அதிகமா இருந்தா ஸோ ரொம்ப மோர் ப்ரிசிஷன். இன்ஸ்ட்ருமெண்ட் மோர் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் ஹஸ் மோர் ப்ரிசிஷன் அப்படின்ற மாதிரி ஒரு அடுத்த பாயிண்ட் சொல்லியிருக்காங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் அடுத்து என்ன பார்க்கலாம்னா சென்சிட்டிவிட்டி. சென்சிட்டிவிட்டினா நம்ம இதுல என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. சிம்பிளா வந்து சென்சிட்டிவிட்டி ஈக்குவல் டு அவுட்புட் பை இன்புட் சொல்லியிருக்காங்க. என்ன பாருங்க, இட் இஸ் ரேஷியோ ஆஃப் மேக்னிட்யூட் ஆஃப் அவுட்புட் சிக்னல் டு தி மேக்னிட்யூட் ஆஃப் இன்புட் சிக்னல் அப்ளைட் டு தட் இன்ஸ்ட்ருமெண்ட். அதுதான் சென்சிட்டிவிட்டி. நெக்ஸ்ட் an instrument requires high degree of sensitivity. சென்சிட்டிவிட்டி வந்து அதிகமா இருக்கணும். யூனிட் வந்து நார்மலா எப்படி இருக்குன்னா ஓம் பெர் வோல்ட்டா இருக்கும், சரிங்களா? சென்சிட்டிவிட்டி யூனிட் வந்து ஓம் பெர் வோல்ட்டா இருந்திருக்கும். அதே மாதிரி சென்சிட்டிவிட்டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஃப்ளெக்ஷன் ஃபேக்டர். இந்த விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் ரெசல்யூஷன். ரெசல்யூஷன்ன்றது வந்து பாருங்க, the smallest change in input which can be detected with certainty by an instrument is its resolution. The smallest change in input which can be detected with certainty by an instrument is its resolution.
இப்போ அதை சின்ன சின்ன சேஞ்சஸை கூட ஈஸியாக டிடெக்ட் பண்ணும். சரிங்களா? அது ரெசல்யூஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து ஒரு 0.1 வோல்ட்லேருந்து ஒரு 0.5 வோல்ட் அந்த மினிமம் அந்த இதில் நீங்கள் மெஷர் பண்ணீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்க கிராஃப் இருக்கு. ஆக்சுவலா இது ஒரு எக்ஸ்ன்றது எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் மெஷர் பண்ண, அதாவது அவுட்புட் அண்ட் இன்புட் அதுக்கு பிளாட் பண்றேன். ஸோ இப்போ இந்த ரீஜனுக்கு எடுக்கிறீங்க. ஸோ இப்போ இது ரிசல்யூஷன் வந்து என்ன சொல்றாங்கன்னா, the smallest change in input which can be detected with certainty by an instrument. அதுதான் வந்து ரிசல்யூஷன். ரொம்ப அதிகமாலாம் நான் இது பண்ணல, சிம்பிளா சொல்லி முடிச்சிடறேன். நெக்ஸ்ட் லீனியாரிட்டினா என்னது? லீனியாரிட்டினால நம்ம பழைய இதில் என்ன பார்த்தோம், சூப்பர் பொசிஷன் தியரம் அந்த விஷயம்லாம் நம்ம சொல்லிடுவோம். சரி, சிஸ்டம் இஸ் செட் டு பி லீனியர்னா இப்போ the output follows the input மாதிரி சொல்லணும். இப்போ எக்ஸ் வந்து 1 இருந்தா ஒய்யும் 1 இருக்கணும். ஸோ எக்ஸ் வந்து 2 இருந்தா ஒய்யும் 2 இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஆக்சுவல் லீனியர் இதுதான் லீனியர் சொல்லுவோம். கரெக்டுங்களா? சிம்பிளா என்ன சொல்லலாம்னா y equal to x ன்னு சொல்லலாம். இதுதான் லீனியர். சரிங்களா? the output is a linearly proportional to input. Second வந்து for a linear instrument the sensitivity is constant. linear instrumentக்கு வந்து sensitivity வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்கும். ஏன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இங்க ஒரு இங்க மெஷர் பண்ணீங்கன்னா வேல்யூ வந்து y by x, ஸ்லோப் வந்து m, அதோட வேல்யூ வந்து y by x. இங்கேயும் y by x தான் இருக்கும். இங்கேயும் வந்து m ஓட வேல்யூ வந்து y by x தான் இருக்கும். சரிங்களா? மாறாது, சென்சிட்டிவிட்டி மாறாது. லீனியர் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு வந்து சென்சிட்டிவிட்டி மாறாது. இன்கேஸ் சென்சிட்டிவ் அதாவது லீனியரா இல்லைன்னா வேல்யூ வந்து மாறும். ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இந்த ஸ்லோப் வந்து மாறும். அப்போ வந்து சென்சிட்டிவிட்டி வந்து கான்ஸ்டன்டா இருக்குது. ஸோ லீனியர் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு வந்து சென்சிட்டிவிட்டி கான்ஸ்டன்ட் ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் linearity is the most important factor compared to all other parameters. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். லீனியாரிட்டி ஃபேக்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். சரிங்களா? நெக்ஸ்ட் அக்யூரேசி. இந்த நோட்ல வந்து என்னன்னா ஒரு பாயிண்ட் சொல்லிருக்கோம், லீனியாரிட்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் சென்சிட்டிவிட்டி. அது ஆல்ரெடி முன்னாடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அடுத்து வந்து என்னன்னா அக்யூரேசி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் ரெசல்யூஷன். அது ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்யூரேசி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் ரெசல்யூஷன். நெக்ஸ்ட் டெட் ஜோன். And dead zone is the largest change of input quantity for which there is no output of the instrument. Dead zone in a certain pyramid is 0.125% of span. The calibration is 400 degrees Celsius to 1000 degrees Celsius. What temperature change might occur before detected கேட்காங்க. நான் வந்து உங்களுக்கு இதுல ஆக்சுவலா ஸ்பேனை பத்தி சொல்லணும். ஸ்பேனு அதுக்கு முன்னாடி ரேஞ்ச் ரெண்டு விஷயம் சொல்றேன். ஸ்பேன்னா என்ன, ரேஞ்சுனா என்ன? சரிங்களா? ஸ்பேன்னா என்ன, ரேஞ்சுனா என்ன? இப்போ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த கேலிப்ரேஷன் இந்த இது கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 400 டிகிரி செல்சியஸ் டு 1000 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 400லேருந்து 1000 அந்த கேலிப்ரேஷன் ரேஞ்ச் சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் என்னன்னா ரேஞ்சுன்றது ஒன்றும் கிடையாது. அந்த 400லேருந்து 1000 சொல்றது ரேஞ்சு. சரிங்களா? அது ரெப்ரசென்ட் பண்ணிருக்கிறது ரேஞ்சு. சரிங்களா? ஸ்பேன்ன்றது வந்து அந்த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் த டிவியேஷன் மைனஸ் மினிமம் வேல்யூ ஆஃப் த டிவியேஷன் சொல்லலாம். அதாவது 1000 டிகிரி செல்சியஸ் மைனஸ் 400 டிகிரி செல்சியஸ். சரிங்களா? அதுதான் வந்து ஸ்பேன். 600 டிகிரி செல்சியஸ்ன்றது ஸ்பேன். ஸோ ஸ்பேன் ஞாபகம் வச்சுங்க. ஸ்பேன் வந்து மேக்ஸிமம் வேல்யூ பை மேக்ஸிமம் வேல்யூ மைனஸ் மினிமம் வேல்யூ மாதிரி ஞாபகம். ஸ்பேன் equal to maximum value of the deviation minus minimum value of the deviation. Next இதுல வந்து dead zone in a certain pyramid is 0.125% of the span சொல்லிருக்காங்க. ஆக்சுவலா அப்ப என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஸ்பேனை கண்டுபிடிச்சிடணும். ஸோ ஸ்பேன் என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னா 600 டிகிரி செல்சியஸ் கண்டுபிடிச்சிங்க. சரிங்களா? இப்போ ஆக்சுவலா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 0.125% ஆஃப் ஸ்பேன் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ அது அப்படி பெர்சன்டேஜ்ல மட்டும் எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. 0.125 by 100 into the span range is 600 degree Celsius. So cross பண்ணீங்கன்னா கேன்சல் பண்ணீங்கன்னா 0 கேன்சல் ஆகிடும். 6 5 30 3 6 2 12 15 1 6 1 6 7. சரிங்களா? ஸோ அண்ட் ஆக்சுவலாக என்னன்னா இப்போ வாட் டெம்பரேச்சர் சேஞ்ச் மைட் அக்கர் பிஃபோர் இட் டிடெக்டட், அதுக்கு வந்து ஆன்சர் வந்து 0.75 டிகிரி செல்சியஸ். ஸோ இதுதான் விஷயம். நெக்ஸ்ட் டெட் டைம். இந்த டெட் ஜோனுக்கும் டெட் டைமுக்கும் வந்து அது சொல்லிடுறேன். இப்போ ஒரு சர்டன் டைம் டியூரேஷன் இருக்குல்ல, அது வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து அதாவது ஒரு இன்புட் இருக்கும், ஒரு சர்டன் டைம் டியூரேஷன் வரைக்கும் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா கிடைக்காது, உங்களுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் கிடைக்காது. சரிங்களா? அதுக்கு தேவைப்படுற நேரம் தான் டெட் டைம் சொல்லுவோம். நெக்ஸ்ட் ரேஞ்ச் அண்ட் ஸ்பேன். திரும்பவும் ஆல்ரெடி முன்னாடி அந்த ப்ராப்ளம் சொல்லிட்டேன். த டிஃபரன்ஸ் பிட்வீன் த மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூ ஆஃப் த ஸ்கேல் இஸ் கால்ட் ஸ்பேன். the maximum value of the scale is called range. இப்போ நான் ரேஞ்ச் வந்து அந்த எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருந்தேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரேஞ்ச் வந்து என்ன சொல்லியிருப்போம்னா
400 degree Celsius to 600 degree Celsius இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுங்க. இந்த கால்குலேட்டர் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து 400 to 600 degree Celsius இருக்குன்னு வச்சுங்க. இப்போ இதுல வந்து நான் ஸ்பேன் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்பேனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஹையஸ்ட் மைனஸ் லோவர் சொல்லலாம். ஸோ 600 மைனஸ் 400 சொல்லலாம். ஸோ அது வந்து 200 டிகிரி செல்சியஸ் ஸ்பேன். அதுவே ரேஞ்சுனா சிம்பிளா வந்து மேக்ஸிமம் வேல்யூவும் சொல்லலாம். அதாவது மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் த அந்த கால்குலேட்டர் வேல்யூ வந்து அது ரேஞ்சா சொல்லலாம். இல்ல இப்படியும் சொல்லலாம் 400 to 600 400 to 600 டிகிரி செல்சியஸ் அது வந்து இப்படியும் ரேஞ்சுன்னு சொல்லலாம். ஆர் மேக்ஸிமம் இருக்க வேல்யூவும் ரேஞ்சுன்னு சொல்லலாம். சரிங்களா? 600 டிகிரி செல்சியஸ் இதையும் ரேஞ்சுன்னு சொல்லலாம். ஸோ ரெண்டு விதமா சொல்லலாம். சாரி. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த ப்ராப்ளம் பார்ப்போம். A thermometer is calibrated to 150 degrees Celsius to 200 degrees Celsius. The accuracy is specified within a plus or minus 0.25% of instrument span சொல்லிருக்காங்க. What is the maximum static error கேட்டிருக்காங்க. சரிங்களா? What is the maximum static error? span சொல்லிட்டாங்க. ஸோ ஸ்பேன் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்பேனை கண்டுபிடிங்க. ஸ்பேன் என்னது? கமெண்ட் பண்ணுங்க. ஸ்பேன் சொல்லுங்க. யாராவது கமெண்ட் பண்ணுங்க. ஸ்பேன்னா 50 சார், 50 டிகிரி. 50. ஓகே. 200 டிகிரி மைனஸ் 150 டிகிரினா ஸோ ஸ்பேன் வந்து 50 டிகிரி செல்சியஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அந்த ரேஞ்ச் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிளஸ் ஆர் மைனஸ் அக்யூரேசி ரேஞ்ச் என்ன கொடுத்துருக்காங்க பிளஸ் ஆர் மைனஸ் 2% ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்பேன் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை அப்படியே வந்து இது பண்ணிக்கோங்க. ஸோ 0.25/100 × 15 சொல்லுங்க. ஸோ 2. ஸோ ஆன்சர் வந்து 0.125. சரிங்களா? பிளஸ் ஆர் மைனஸ் 0.125. ஸோ இது ஆன்சர். நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின். எரர்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரூ வேல்யூ பத்தி சொல்லிடுறேன். ட்ரூ வேல்யூன்ற ஒரு விஷயம் இருக்கு. ட்ரூ வேல்யூனா ஒன்றும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு வச்சுங்க. ரெசிஸ்டன்ஸோட ரேஞ்ச் இப்போ இது வந்து நான் என்ன சொல்றேன், இந்த ரெசிஸ்டன்ஸ் 5 ஓம் சொல்லியிருக்கேன். 5 ஓம் இதை இப்போ நான் ஒரு இதை மெஷர் பண்றேன். உங்களுடைய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு மெஷர் பண்றேன்னு வச்சுங்க. மெஷர் பண்ணும்போது உங்களுக்கு இனிஷியலா வந்து ஒரு 4.7 ஓம் அப்படின்னு கிடைச்சிருக்கு. சரிங்களா? ஒரு 4.8 4.9 5 5.1 5.2 இப்போ நிறைய தடவை மெஷர் பண்ண பாருங்க. நம்பர் ஆஃப் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் ரீடிங்ஸ் மெஷர் பண்றீங்க. சரிங்களா? இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் ரீடிங்ஸ் எடுக்கும்போது அதுல வந்து ஒரு சர்டன் வேல்யூஸ் கிடைக்கும். சரிங்களா? அதோட ஆவரேஜ் எடுக்கிறது தான் ட்ரூ வேல்யூன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சிம்பிளா என்ன சொல்றேன்னா அந்த ஆவரேஜ் வந்து அது எடுக்கிற ஆவரேஜ் தான் வந்து ட்ரூ வேல்யூ. மெயினா வந்து இது என்னன்னா ட்ரூ வேல்யூ பொறுத்த வரைக்கும் என்னன்னா டீவியேஷன் இல்லாம இருக்கும். சரிங்களா? சாரி, அதாவது இது ஆக்சுவலா வந்து பாசிட்டிவ். இதுல என்னன்னா சம் டீவியேஷன்ஸ் இருக்கும். 5 ஓம் இருக்கா, இங்க வந்து 4.7 இருக்கு, இங்க 4.8, அதாவது சம் டீவியேஷன்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஸோ இது வந்து ஜீரோ டீவியேஷன் அக்கர் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி கிடையாது. ஸோ ட்ரூ வேல்யூன்றது ட்ரூ வேல்யூ கிடையாது, சம் ஆவரேஜ் வேல்யூ தான். சரிங்களா? ஸோ ஞாபகம் வச்சுங்க. ஸோ எரர்னா வந்து என்னன்னா எரர் வந்து ஒன்றும் கிடையாது. சிம்பிளா வந்து மெஷர்ட் வேல்யூ மைனஸ் ட்ரூ வேல்யூ, அதுதான் வந்து எரர். சரிங்களா? எரர் வந்து மெஷர்ட் வேல்யூ மைனஸ் ட்ரூ வேல்யூ. நெக்ஸ்ட் ஸ்டாட்டிக் எரர். ஸ்டாட்டிக் எரர் வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணா டெல்லின்ற மாதிரி ரெப்ரசென்ட் பண்றாங்க. அது வந்து ஸ்டாட்டிக். இப்போ எரர் வந்து மெஷர்ட் வேல்யூ மைனஸ் ட்ரூ வேல்யூன்னு சொன்னல, அதே தான் இங்கேயும். ஸோ மெஷர்ட் வேல்யூ வந்து ஏஎம், ட்ரூ வேல்யூ வந்து ஏடி. சரிங்களா? ஸ்டாட்டிக் எரர் வந்து ஏஎம் மைனஸ் ஏடி. நெக்ஸ்ட் ரிலேட்டிவ் ஸ்டாட்டிக் எரர். ரிலேட்டிவ் ஸ்டாட்டிக் எரர் இதுல என்ன சொல்றேன், ஸ்டாட்டிக் எரரை வந்து என்ன சொல்லலாம், அப்சல்யூட் எரர்னு சொல்லலாம். ஸ்டாட்டிக் எரர் வந்து என்ன சொல்லலாம்னா அப்சல்யூட் எரரும் சொல்லலாம். அப்சல்யூட் எரர்னா ஒன்றும் கிடையாது. அது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா எப்சிலான் நாட்ன்ற மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? எப்சிலான் நாட். நெக்ஸ்ட் ரிலேட்டிவ் ஸ்டாட்டிக் எரர். ரிலேட்டிவ் ஸ்டாட்டிக் எரர் டிஸ்கஸ் பண்றது என்ன டிஸ்கஸ் பண்ணலாம்னா ரிலேட்டிவ் ஸ்டாட்டிக் எரர் இஸ் அப்சல்யூட் ஸ்டாட்டிக் எரர். இல்லைன்னா வந்து சிம்பிளா வந்து ஸ்டாட்டிக் எரர் சொல்லலாம், இல்ல அப்சல்யூட் ஸ்டாட்டிக் எரர்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? ஸ்டாட்டிக் எரர் பை ட்ரூ வேல்யூ. சரிங்களா? இல்லைன்னா அப்சல்யூட் ஸ்டாட்டிக் எரர் பை ட்ரூ வேல்யூ. ஸோ இப்படி வேணா எழுதிங்க. இதை வந்து அப்சல்யூட் ஸ்டாட்டிக் எரர் கூட எழுதிங்க. ஸோ அப்சல்யூட் ஸ்டாட்டிக் எரர் பை ட்ரூ வேல்யூ. சரிங்களா? அப்சல்யூட் ஸ்டாட்டிக் எரர் பை ட்ரூ வேல்யூ. ஸோ இதை வந்து ட்ரூ வேல்யூ ஆஃப் த குவான்டிட்டி பீயிங் மெஷர்ட் சொல்லலாம். ஸோ இது அப்சல்யூட் ஸ்டாட்டிக் எரர்னா என்ன சொல்லியிருந்தோம்னா ஆல்ரெடி எப்சிலான் நாட் இருக்கு. எப்சிலான் நாட் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் பை ஏடி. இதை எப்படி மென்ஷன் பண்ணலாம். சரிங்களா? ஃபார்முலா வந்து எப்படி வேணா வரலாம். ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் ஸ்டாட்டிக் கரெக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் சரி, ஸ்டாட்டிக் கரெக்ஷன் ஆக்சுவலா ஸ்டாட்டிக் எரர் வந்து என்ன சொல்லியிருந்தோம், டெல்லின்னு சொல்லியிருந்தோம். அது வந்து டெல்லி அப்சல்யூட் ஸ்டாட்டிக் எரர் வந்து டெல்லின்னு சொல்லியிருந்தோம். எப்சிலான் நாட் சொல்லியிருந்தோம். மெஷர்ட் வேல்யூ மைனஸ் ட்ரூ வேல்யூன்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? இது வந்து அப்சல்யூட் ஸ்டாட்டிக் எரர். ஸோ அப்சல்யூட் ஸ்டாட்டிக் எரருக்கு வந்து அப்படியே அதாவது ஸ்டாட்டிக் கரெக்ஷன் என்ன சொல்லணும்னா டெல்சின்னு சொல்றாங்க. அது என்ன வரும், மைனஸ் டெல்ஏவா இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் ஸ்டாட்டிக் கரெக்ஷன். சிம்பிளா என்ன சொல்லணும்னா ட்ரூ வேல்யூ மைனஸ் மெஷர்ட் வேல்யூ. சரிங்களா?
இது வந்து ஸ்டாட்டிக் கரெக்ஷன். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம். A meter reaches 127.50 volt and the true value of the voltage is 127.43 volt. Determine static error and static error correction. தெரிஞ்சதுனா ஆன்சர் பண்ணலாம். சால்வ் பண்ணி ஆன்சர் சொன்னாலும் ஓகே தான், இல்ல நானே சால்வ் பண்றேன். சரிங்களா? தெரிஞ்சா ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ் அண்ட் ஆன்சர். ஸ்டாட்டிக் எரர் என்ன பார்த்தோம்? ஸ்டாட்டிக் எரர் ஞாபகம் இருக்கா? ஸ்டாட்டிக் எரர் என்ன சொன்னோம்? measured value minus true value. ஸ்டாட்டிக் எரர் வந்து measured value minus true value. measured value minus true value. சரிங்களா? சரி, இப்போ measured value என்ன கொடுத்திருக்காங்க, true value என்ன கொடுத்திருக்காங்க? அதாவது மீட்டர் வந்து ரீட் measured பண்ணுது. value 127.5. 0.07 minus 0. true value வந்து true value 127.43. 0.07. 0.07 0.07. 0.07. ஓகே. சோ இப்போ ஸ்டாட்டிக் எரர் வந்து என்னன்னா 0.07 வந்து. ஸ்டாட்டிக் எரர் கரெக்ஷன் என்னவா இருக்கும்? எரர் கரெக்ஷன் என்னவா இருக்கும்? -0.07. ஸ்டாட்டிக் எரர் கரெக்ஷன் வந்து மைனஸ்ல இருக்கும். minus அந்த ஸ்டாட்டிக் எரரோட மைனஸ்ல இருக்கும். சரிங்களா? நெகட்டிவ் டேர்ம்ஸ் சொல்லணும். சோ -0.07. அம்மாக்கு ஒரு பென் மட்டும் எடுத்து கொடுத்துட்டு வாங்க. நெக்ஸ்ட் அடுத்த क्वेश्चन reproducibility. reproducibility என்னன்னு பார்க்கலாம். It is the degree of closeness with which a given value may be repeatedly measured. For example, ஒரு ரீடிங் இருக்கு. உங்க வோல்ட் மீட்டர் வந்து இனிஷியல் ரீடிங் வந்து என்ன மெஷர் பண்ணுதுன்னா ஒரு 4.7 வோல்ட் மெஷர் பண்ணுது வச்சுங்க. ஸோ சேம் வே அது 4.7 வோல்ட் ரெகுலரா அதே மாதிரி மெஷர் பண்ணா பிரச்சனை கிடையாது. ஸோ அது ரீப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ ரீடிங்ஸ் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணணும். சரிங்களா? ஒரே வேல்யூவா காமிக்கணும். இப்போ நீங்க ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, அதோட வேல்யூ வந்து 4.7 வோல்ட்னா 4.7 வோல்ட் வந்து எத்தனை தடவை மெஷர் பண்ணாலும் அதே வேல்யூ தான் காமிக்கணும். சரிங்களா? அதுதான் வந்து reproducibility. ஸோ பாருங்க, it is the degree of closeness with which a given value may be repeatedly measured. அதாவது அந்த டிகிரி ஆஃப் க்ளோஸ்னஸ் சொல்லியிருக்காங்க. கரெக்ட்டுங்களா? டிகிரி ஆஃப் க்ளோஸ்னஸ் with which a value may be repeatedly measured. Perfect reproducibility na the instrument has no drift. இது ஞாபகம் வச்சுங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். Perfect reproducibility means that the instrument has no drift. இத क्वेश्चन கேட்கலாம். சரியா? நெக்ஸ்ட் ட்ரிஃப்ட்னா என்னன்னு சொல்றேன். ட்ரிஃப்ட்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்க இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குல்ல, உங்களுடைய வோல்ட் மீட்டரோ இல்ல அம்மீட்டரோ ஏதோ இருக்கு. சரிங்களா? நீங்க வந்து என்ன பண்ணுவீங்கன்னா அந்த வோல்ட் மீட்டர் வந்து அந்த மீட்டர்ஸ் வந்து டிரான்ஸ்மிட்டேஷன் பண்ணுவீங்க. ஒரு சில இடத்துல இருந்து டிரான்ஸ்மிட்டேஷன் பண்ணுவீங்க. டிரான்ஸ்மிட்டேஷன் பண்ணும்போது அந்த என்னன்னா அந்த எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல், அதாவது நீங்க அந்த மெக்கானிக்கல் வைப்ரேஷன்ஸ் அக்கர் ஆகலாம், வண்டியில போகும்போது வைப்ரேஷன்ஸ் அக்கர் ஆகலாம், இல்ல ஓவர்லோட் அதுக்கு மேல வெயிட் வச்சதுனால அது மீட்டர் வந்து கொஞ்சம் ஏதோ ஒன்று ஸ்பாயில் ஆகலாம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஸ்பாயில் ஆகும்போது என்ன ஆகுனா ட்ரிஃப்ட்ன்ற ஒரு விஷயம் அக்கர் ஆகும். ட்ரிஃப்ட்னா அதுதான். இப்போ ட்ரிஃப்ட் வந்து நீங்க அவாய்ட் பண்ணும். அப்படி ட்ரிஃப்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய மீட்டர் வந்து கரெக்டா ஒர்க் பண்ணாதுன்னா 0 வோல்ட் அதாவது இனிஷியலா வந்து ஒரு சிலது வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கலாம். இப்போ வந்து 0 இனிஷியலா வந்து உங்க ஒரு சில வோல்ட் மீட்டர் வந்து என்ன ஆகும், 0 வோல்ட் இருக்கிறது பாயிண்ட் காமிக்கிறது போல என்ன காமிச்சிருக்கும், ஒரு 2 வோல்ட் வந்து நின்று இருக்குமா? அப்ப அது வந்து ட்ரிஃப்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். அது என்ன பண்ணுவாங்கன்னா 0 காலிபிரேஷன் பண்ணுவாங்க. 0க்கு திருப்பி அந்த பாயிண்ட்டை வச்சு எடுத்து வருவாங்க. கரெக்ட்டுங்களா? ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா இந்த எலக்ட்ரிக்கல் மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால அக்கர் ஆகலாம், இல்ல டிரான்ஸ்பிரேஷனால அக்கர் ஆகலாம், இல்ல மெக்கானிக்கல் வைப்ரேஷன்ஸால அக்கர் ஆகலாம், இல்லைன்னா லோடிங்னால அக்கர் ஆகலாம். ஸோ இதனால வந்து ட்ரிஃப்ட்லாம் அக்கர் ஆகும். சரிங்களா? ஸோ ட்ரிஃப்ட் வந்து என்னென்ன விதமா கிளாஸிஃபை பண்றாங்கன்னா ஜீரோ ட்ரிஃப்ட், ஸ்பேன் ட்ரிஃப்ட், ஜோனல் ட்ரிஃப்ட். ஜீரோ ட்ரிஃப்ட் ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலா வந்து உங்களுடைய வேல்யூ வந்து இப்படிதான் கிடைக்கணும்னு வச்சுங்க. ஜீரோ ட்ரிஃப்ட்னா எப்படி கிடைச்சிருக்குன்னா எக்ஸாக்டா, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் உங்க வேல்யூ வந்து இனிஷியலா வந்து இது 0வா, இங்க வந்து 1ன்னு வச்சுங்க, இங்க வந்து 2ன்னு வச்சுங்க, இது 3ன்னு வச்சுங்க. இந்த இடத்துல வந்து இப்போ உங்க வேல்யூ எக்ஸாக்டா அந்த என்ன ஆகுனா அப்படியே ஷிஃப்டா இருக்கும். கொஞ்சம் அந்த டிஸ்டன்ஸ் வந்து அப்படியே ஷிஃப்ட் ஆகும். அது பேரலா இருக்கும் பாருங்க. அது வந்து அந்த மாதிரி ஆச்சுன்னா ஜீரோ ட்ரிஃப்ட். ஸ்பேன் ட்ரிஃப்ட்னா வந்து இந்த மாதிரி வருது ஸ்பேன் ட்ரிஃப்ட். இப்போ இது வந்து நாமினல் கேரக்டரிஸ்டிக்ஸ், இது நாமினல் கேரக்டரிஸ்டிக்ஸ், இது ஸ்பேன் ட்ரிஃப்ட்னால வர விஷயம். ஸ்பேன் ட்ரிஃப்ட். சரிங்களா? இது ஸ்பேன் ட்ரிஃப்ட்னால வர விஷயம். ஜோனல் ட்ரிஃப்ட் வந்து ரெண்டு ட்ரிஃப்ட்டும் கம்பைன் பண்ணி வர மாதிரி. ஸோ இது வந்து இது நாமினல் கேரக்டரிஸ்டிக்ஸ். இதுதான் ஆக்சுவலா இது லீனியரா வரும், லீனியரா இருக்கும், பிளஸ் ப்ரொபோர்ஷனாலிட்டியும் சேர்ந்து ரெண்டுமே சேர்ந்து வரும். ஸோ அதுதான் ஜோனல் ட்ரிஃப்ட். ஸோ இது வந்து ஜோனல் ட்ரிஃப்ட். சரிங்களா? ஜோனல் ட்ரிஃப்ட். ஸோ 3 விதமான ட்ரிஃப்ட் இருக்கு. சரிங்களா? ஜீரோ ட்ரிஃப்ட், ஸ்பேன் ட்ரிஃப்ட் அண்ட் ஜோனல் ட்ரிஃப்ட்.
நெக்ஸ்ட் ஸ்டாட்டிக் சென்சிட்டிவிட்டி. நம்ம சென்சிட்டிவிட்டினா சிம்பிளா என்ன சொல்றோம்னா அவுட்புட் பை இன்புட் சொல்லிடணும். ஸ்டாட்டிக் சென்சிட்டிவிட்டி இன்ஃபைனைட் டெசிமல் சேஞ்ச் இன் அவுட்புட் டிவைட் பை இன்ஃபைனைட் டெசிமல் சேஞ்ச் இன் இன்புட். அதான் வந்து ஸ்டாட்டிக் சென்சிட்டிவிட்டி. சரிங்களா? நெக்ஸ்ட் நான் லீனியாரிட்டி. நான் லீனியாரிட்டி பாருங்க, சும்மா இந்த ஃபார்முலாஸ் மாதிரி கொடுக்குறேன், கொஞ்சம் அப்படியே படிச்சு மட்டும் வச்சுங்க. சம்ஸ் வரும்போது கொஞ்சம் நல்லா பெட்டரா இருக்கும் நம்ம பார்க்கறதுக்கு. நான் லீனியாரிட்டி வந்து என்னன்னா மேக்ஸிமம் டிவியேஷன் ஃப்ரம் த ஐடியலைஸ்டு ஸ்ட்ரெயிட் லைன் divided by full scale deflection into 100. error at decide value na full scale reading இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். full scale reading into error at full scale divided by decide value. சரிங்களா? இது ஞாபகம் மட்டும் வச்சுங்க, இது எங்கேயாவது இது ஒரு யூஸ் ஆகும். error at decide value na full scale reading into error at full scale divided by decide value. சரி, இப்போ MCQ வரும். the span of a zero centered voltmeter having a scale range from -10 volt to +10 volt. சரிங்களா? ஆப்ஷன் A 0 volt, ஆப்ஷன் B -10 volt, ஆப்ஷன் C 10 volt and ஆப்ஷன் D 20 volt. ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ் and then answer. தெரிஞ்சதுனா ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ் and then answer. ஸ்பான் கேட்டிருக்கீங்க. ஸ்பான் என்ன ஃபார்முலா? ஸ்பான் 20 volt sir. 20 volt option D. ஓகே. ஸ்பான் ஆஃப் அதாவது 10 volt minus of -10 volt na 20 volt span range. Okay. Next, the smallest change in the measured value to which an instrument will respond is option A accuracy, option B resolution, option C precision, and option D sensitivity. And answer Accuracy sir. Resolution option B. Accuracy ya. Fix it. Resolution sir. Resolution. Smallest change na resolution. ஞாபகம் வச்சுங்க. Smallest change in the measured value na simple என்னது resolution. சரிங்களா? Next question. Resolution of an instrument is option A the minimum quantity it can measure, the maximum, option B the maximum quantity it can measure, option C the maximum nonlinearity, and option D ability to distinguish polarity. தெரிஞ்சா raise your hands and minimum answer. quantity it can measure. Option resolution of an instrument is the minimum quantity it can measure. Option A வந்து correct. Okay. Next question. Torque to weight ratio of an instrument indicate option A selectivity, option B accuracy, option C fidelity, and option D sensitivity. சொல்லல பட் انا கேக்குறேன், என்ன ஆப்ஷன் இருக்குன்னு கெஸ் அடிங்க. accuracy ratio. sensitivity sir. sensitivity. torque to weight ratio னா sensitivity. ஞாபகம் வச்சுங்க, இது ஞாபகம் வச்சுங்க. torque to weight ratio னா sensitivity. சரிங்களா? torque to weight ratio னா நீங்க என்ன ஞாபகம் வச்சுங்க, sensitivity அப்படினு ஆப்ஷன். So option D. Next question. Which of the following statement is true for measuring instrument? Option A if it is precise it is accurate, option B if it is linear it is sensitive, option C if it has a digital display it is accurate, option D if it uses null balance technique it has high input impedance. Next, an indicating instrument is more sensitive if its torque to weight ratio is option A much larger than unity, option B of the order of unity, option C much less than unity, option D made deflection dependent. Option A sir. Option larger than unity. Torque to weight ratio எதை சொல்லும்? இன்னொரு क्वेश्चन sensitivity சொல்லும். So torque to weight ratio sensitivity சொல்லும். So இப்போ வந்து இது என்னன்னா indicating more sensitive இருக்குன்னா much larger than unity. சரிங்களா? Next, sensitivity of a voltmeter is given as option A ohm per volt, option B reciprocal of full scale deflection current, option C both A and B, and option D none of this. நான் இது sensitivity discuss பண்ணும்போது சொன்னேன். ஆன்சர் C வரும்னு சொல்றீங்களா? reciprocal of full scale deflection current சொன்னமா? full scale deflection current சொன்னமா? sensitivity is inversely proportional to deflection factor then sir. Okay, option C. Okay. Next, ninth question. Precision இது நான் சொல்லல பட் கெஸ் மட்டும் அடிங்க. Precision is composed of two characteristics. One is the number of significant figures to which a measurement may be made. The other is அப்படின்னு கேட்டாங்க. Option A conformity, option B meter error, option C inertia effects, option D noise. என்ன வரலாம்? conformity yes sir. Conformity.
ஸோ இந்த ஆக்சுவலா இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான். இது வந்து சானியா புக் படிச்சாலே தெரிஞ்சிடும். பட் ஆனா சானியா புக் தான் நானும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? நீங்க என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் அப்படியே அந்த சானியா புக்கையே கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்ம கிளாஸ் போக போக நீங்க அந்த புக்ஸை கொஞ்சம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ஐடியா கிடைக்கும். சரிங்களா? சீக்கிரம் முடிச்சிடலாம் சப்ஜெக்டை. நெக்ஸ்ட் which of the following is the best definition of accuracy ன்னு சொல்லிருக்காங்க. ஆப்ஷன் A is the measure of consistency or reproducibility of measurements. Option B it is the ratio of change in output signal to the change in input signal. Option C it is the smallest change in measurable inputs. And option D it is the closest with which an instrument reading approaches the true value of the quantity being measured. என்ன ஆப்ஷன் வரலாம்? ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி சார். ஆப்ஷன் டி. ஸோ சரி, உங்களுக்கு தெரிஞ்சது இதுல செகண்ட் ஆப்ஷன் பி இருக்குல்ல, அது என்னன்னு சொல்லுவீங்களா? ஆப்ஷன் பி, ஆப்ஷன் பிக்கு பேருவீங்க. ஆப்ஷன் பி க்கும் ஆப்ஷன் சி க்கும் சி க்கு பேருவீங்க. ஆப்ஷன் பி வந்து சென்சிட்டிவிட்டி. கரெக்ட். ஆப்ஷன் பி சென்சிட்டிவிட்டி, ஆப்ஷன் சி வந்து ரெசல்யூஷன். ஆப்ஷன் சி வந்து ரெசல்யூஷன். it is a measure of consistency of reproducibility of measurements. என்னது அது பேருக்கு, அதுக்கு என்ன பேர் வைக்கலாம்? ரிப்பீட்டபிலிட்டி சார். ரிப்பீட்டபிலிட்டி கரெக்ட். ஃபர்ஸ்ட்க்கு வந்து நம்ம ஆப்ஷன் ஏ வந்து ரிப்பீட்டபிலிட்டி, ஆப்ஷன் பி வந்து சென்சிட்டிவிட்டி, ஆப்ஷன் சி வந்து ரெசல்யூஷன் அண்ட் ஆப்ஷன் டி வந்து அக்யூரேசி. சோ நாலு டெஃபினிஷனையும் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இப்போ இந்த நாலு டெஃபினிஷன் தெளிவா தெரிஞ்சிருந்தா முடிஞ்சு போச்சு. சரிங்களா? முடிஞ்சது. செஷன் முடிச்சுக்கலாம். சரி, தேங்க்யூ ஆல். ஓகேங்களா? பார்க்கலாம்.